Hi, this is Dr. Rashida from Al-Shafi Clinic. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு பானம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ் இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நிறைய ஸ்பைசியாக எடுக்கும்போது ஸோ அது கூடவே நிறைய கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அது இன்னுமே ஆசிட் ரிஃப்ளெக்ஸஸை வந்து அதிகம் தான் படுத்தியிருக்கும். ஸோ ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல பானமாக இருக்கணும், ஆனால் நம்மளுக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸும் இருக்கக்கூடாது, அந்த ஸ்பைசினஸும் தெரியக்கூடாது அப்படின்னா பண்டைய காலத்தில் வந்து சில பானங்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பானம் வந்து குழந்தைகள்லேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் வந்து எல்லாருமே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பானம். ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையானது வந்து ஒரு வெற்றிலை, சோம்பு வந்து ஒரு ஸ்பூனு, கற்கண்டு இருக்கு இல்லையா, கற்கண்டு வந்து தேவையான அளவு எடுத்துக்கணும். இது கூட வந்து தயிர் ஒரு 1/2 கிளாஸ், இது கூட வந்து ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டி இது வந்து குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜிஐ ட்ராக்ட், உணவு குழாய் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிற எந்த மாதிரியான புண்களும் சரி, நீங்கள் சாப்பிட்ட ஸ்பைசி ஃபுட்கான அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸும் சரி, இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து குணப்படுத்தும். ஸோ இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.